PKPs and Kodipani channel members, viewers and subscribers அனைவருக்கும் மறுபடியும் உங்க எல்லாரும் சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த பர்టిక్యులர் மொபைல் ஆப் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸா இப்போ கரண்டா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இந்த மொபைல் ஆப் உடைய நேம் வந்து கிவி ஷார்ட் ரீல்ஸ் ஆப். பல நிறைய பேர் வந்து யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து ஷார்ட் ரீல்ஸ் அப்படி ஜஸ்ட் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் இப்படிலாம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்லையும் இப்படி ஷார்ட் ரீல்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்மளால் ஒரு நாளைக்கு $5 இல்லை வந்து நம்ம ஒரு பைசாவுக்கு வந்து 400 ரூபா வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் நம்ம ஷார்ட் ரீல்ஸ் பார்த்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து கேம்ஸு, சேலஞ்சஸ், ரிவார்ட்ஸ் அப்படின்னு வந்து நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. இது போக வந்து ரெஃபரல் செக்ஷன், அதாவது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணுறது மூலம் லைஃப் டைம் கமிஷன் தர்றதா சொல்கிறாங்க. அதையும் பார்க்கலாம். நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கு நினைவூட்டுறது, இதில் உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ஃபீ இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் எதுவுமே பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போதைக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த கிவி ஷார்ட் ரீல்ஸ் ஆப் உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். இந்த மொபைல் ஆப் உடைய லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நான் என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் கோடோ இல்லை இன்வைட் லிங்கோ நான் ஷேர் பண்ணவே இல்லை. ஸோ உங்கள் மூலமாக தான் நான் ஏர்ன் பண்ணணும்னு எனக்கு அவசியமே இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம வந்து கிவி ஷார்ட் ரீல்ஸ் ஆப் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுறோம். இல்லைனா கிவி அப்படின்னு கொடுத்தாலே அதில் கீழே சஜஷன்ஸில் வந்து ஷார்ட் ரீல்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கொண்டு போகலாம். ஸோ இதில் வந்து கிவி ஷார்ட் ரீல்ஸ் ஆப் அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஆப்புக்கு வந்து 4.2 ஸ்டார் ரேட்டிங் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது 5 ஸ்டார் வந்து ரொம்பவே கூட இருக்குது, 4 ஸ்டார் வந்து அதை விட கம்மியாக இருக்குது, 3 ஸ்டார் அதை விட கம்மியாக இருக்குது, 2 ஸ்டாரும் 1 ஸ்டாரும் ரொம்ப லோவஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்குது. இப்போ ரீசெண்ட் ரிவ்யூஸ் வந்து பார்க்கும்போது, அதாவது வந்து ஜனவரி 2024 வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து முன்னால் வந்து ரிவார்ட்ஸு, காயின்ஸ் எல்லாம் ரொம்ப நிறைய இருந்தது. பட் இப்போ போக போக அந்த காயின்ஸ் வந்து, அதாவது ரிவார்ட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இது மட்டும்தான் பிரச்சனை, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து 82 பேர் வந்து யூஸ்ஃபுல் ஆர் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் ஆப்பில் நிறைய பேர் வந்து பயனடிச்சிருக்காங்க அப்படிங்கிற வந்து தெரியுது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம 5 ஸ்டார் ரிவ்யூ அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 5 ஸ்டார் ரிவ்யூஸ், இதில் ஒரு பர்டிகுலர் ரிவ்யூ பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் ஆப்பில் உங்களுடைய டைமும் எஃபர்ட்டும் போட்டதுக்கு கண்டிப்பாக வந்து பலன் நல்லாவே இருக்குது. பட் பல ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதாவது காயின்ஸ், ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் குறைய இருக்குது. இதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலாக இந்த டெரர் நிஞ்சா அக்கௌண்ட்டோடைய எடிட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இவர் வந்து 1 ஸ்டார் ரிவ்யூ அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கு பிறகு இவருக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஆப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால 5 ஸ்டார் ரிவ்யூ அப்படின்னு வந்து மாற்றிருக்காரு. மிச்சம் உள்ள 5 ஸ்டார் ரிவ்யூ அப்படின்னு வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பரான ஒரு ஆப், நம்ம இன்வெஸ்ட் பண்ண டைமுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து வித்தின் செகண்ட்ஸில் வந்து வந்திருக்கு அப்படின்னு எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய பேர் வந்து இந்த பர்டிகுலர் ஆப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமம் வித்ட்ராயல் லிமிட் வந்து $0.36 ஆர் அப்ராக்சிமேட்லி 24 ரூபா அப்படிங்கிற இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்பு அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் சில பேர் வந்து இந்த ஆப் வந்து உடனே வந்து நிறைய காசெல்லாம் ஏர்ன் பண்ணிட முடியாது, கொஞ்சம் பேஷன்ஸ் வந்து அவசியம் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுடைய கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ் இல்லை 1 ஸ்டார் ரிவ்யூஸ் அப்படின்னு வந்து போகலாம். ஸோ இதில் வந்து ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னென்னா, இவ்வளோ தூரம் நம்ம வந்து வேலை பார்த்து, அதாவது வந்து ஒரு மாதத்துக்கு மேலே நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், பட் கோல்ட் காயின்ஸு, அந்த ரிவார்ட்ஸு, இந்த எனர்ஜி லெவல் அப்படின்லாம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, இதை வந்து கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து வீடியோ பார்க்கும்போது இந்த ஆப் வந்து ரொம்பவே வந்து ஸ்லோவாக இருக்குது, அதே மாதிரி காயின்ஸ் வந்து கரெக்டாக வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட் ஆக மாட்டேங்குது, இது என்னன்னு பாருங்க அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் ஷேர் பண்ணியிருக்கிறது வந்து 100,000 காயின்ஸுக்கு வந்து $0.001 இவ்வளோதான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ குறைய அமௌண்ட்டுக்கு ஏங்க இவ்வளோ தூரம் வந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து அந்த எனர்ஜி லெவல் பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து தொடர்ந்து வந்து அந்த வீடியோஸ் பார்க்கும்போது அந்த எனர்ஜி லெவல் வந்து கூடுது. அப்போ வந்து 23% அப்படின்னு வந்து காமிக்குது. பட் வந்து வித்ட்ரா செக்ஷன் வந்து போகும்போது டக்குன்னு வந்து மாறி 13% வந்து காமிக்குது. ஸோ இப்படி வந்து டக்குன்னு வந்து குறையிறது வந்து நல்லதில்லை அப்படிங்கிற வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஆப்பில் வந்து ரொம்ப ஆட்ஸுக்கு வந்து விட்டுருக்காங்க, ரொம்ப வந்து இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ் இல்லை 1 ஸ்டார் ரிவ்யூஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப வந்து நெகட்டிவாக அப்படிங்கிற வந்து தெரியல.
பட் எல்லா ஆப் மாதிரி இந்த ஆப்பில் வந்து ரொம்ப வந்து நமக்கு பொறுமை வேணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கிறது உண்மைதான். பட் இதில் உள்ள 5 ஸ்டார் ரிவ்யூஸ் வந்து 1 ஸ்டார் ரிவ்யூஸை விட ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அதனால நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஆப்பை நம்ம வந்து தைரியமாகவே இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அதனால் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ 100% லோட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டட்னு வரும். ஸோ பார் வந்து லோட் ஆன உடனே உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து சைன்அப் பண்ணலாம். அவ்வளவுதான், வேறு எந்த ப்ரொசீஜரும் கிடையாது. ஸோ இதில் வந்து உங்களுடைய கண்ட்ரி அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய கண்ட்ரிஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அவங்க வந்து 5 தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ட்ராவல், நேச்சர், அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி, சயின்ஸு, இந்த மாதிரி நிறைய கூட செலக்ட் பண்ணலாம். நான் வந்து 7 பக்கத்தில் நான் வந்து செலக்ட் பண்ணேன். அதுக்கு பிறகு நம்மளுடைய டிக்டாக் யூசர் நேம் அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு டிக்டாக் யூசர் நேம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட இல்லை காமனாக யூஸ் பண்ணக்கூடிய நேமை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதுக்கு பிறகு அந்த டிக்மார்க் சிம்பிளை கொடுத்த உடனே அந்த 3 பார் முடிஞ்ச உடனே வீடியோஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஆப் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது டேட்டா ப்ரொடெக்ஷன் கன்சர்ன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நல்லா வாசிட்டு எஸ் ஐ அக்ரி அப்படின்னு வந்து கொடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வீடியோஸ் பார்க்கலாம். வீடியோஸ் அதாவது வந்து ஷார்ட் ரீல்ஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் வரும். கொஞ்சம் பேஷண்ட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு ஷார்ட் ரீல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்படி வந்து உங்களுக்கு காயின்ஸ் வந்து 100 காயின்ஸ், சில இடத்துல உங்களுக்கு 200 காயின்ஸ் கூட ஆட் ஆகும். ஸோ அந்த காயின்ஸ் எல்லாமே வந்து ஆட் ஆகிறதையும் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து கூடுறதையும் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ரிவார்ட் செக்ஷனில் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. கிவி ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொஞ்சம் டைம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாவது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2000 காயின்ஸ் வந்து ரிவார்டாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி போல் ஃபிஷ் அப்படிங்கிற வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டாஸ்க் கம்ப்ளீட்டிங் ஒரு ஜாபு. ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா 150 மில்லியன் காயின்ஸ் வந்து ரிவார்டாக கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் see all and win அப்படின்னு வந்து கொடுத்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து வழக்கம் போல் நீங்கள் வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அதாவது ஷார்ட் ரீல்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு காயின்ஸும் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு பர்டிகுலர் ரிவார்டு வந்து திடீர்னு பாப்பப்போ உங்களுக்கு வந்து வரலாம். கிவி ஸ்ட்ரீமை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து வின் பண்ணலாம் அப்படின்னு வந்து காமிப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஸ்ட்ரீம்ஸ் கிவி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வேலையும் பார்க்கலாம். இல்லை வழக்கம் போல் நம்ம வீடியோஸில் உள்ள சேலஞ்சஸையும் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது சில வீடியோஸ் வந்து பார்க்கும்போது 7.7 மில்லியன் வியூஸு, 4.4 மில்லியன் வியூஸு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு கூடும். அதே மாதிரி எனர்ஜி லெவலும் உங்களுக்கு வந்து கூடும். இதில் அக்கௌண்ட் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து காமிப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது இந்த ரெஃபரல் ப்ரோக்ராம் வழியாக உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் பார்க்கும்போது 20% வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஏர்னிங்ஸில் இருந்து உங்களுக்கு லைஃப் டைம் கிடைக்க போகுது. அதே மாதிரி 0.03 ரிவார்ட் அப்படிங்கிறது வந்து எவ்ரி ரெஃபரலுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கிஃப்ட் கார்டாகவும் நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணலாம். ஸோ இது போக உங்களுக்கு வந்து டெய்லி ரிவார்டும் உங்களுக்கு வந்து இருக்குது. அதாவது டே 1, டே 2, டே 3 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேயில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு போய் அதை வந்து கிளைம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 காயின்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். அதே மாதிரி ஒரு டே நீங்கள் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு 5000 காயின்ஸ் அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணலாம், அவங்களுடைய ஏர்னிங்ஸ்லேருந்து நீங்கள் வந்து வின் பண்ணலாம். அதே மாதிரி 2 பேரும், அதாவது 10 பேரும் சேர்ந்தும் நீங்கள் வந்து நிறையவே பணம் சம்பாதிக்கலாம். போனஸ் ரெஃபரலில் இருந்தும் நிறைய வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிஃப்ட் கார்டு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இந்த ரெஃபரல் கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய ஓன் ரெஃபரல் கோடை ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் பிளாட்ஃபார்மில் வந்து ஷேர் பண்ணலாம். அதுக்கு பிறகு நீங்கள் கண்டினியூ அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். இதில் வந்து பார்க்கும்போது அதே இதுதான், உங்களுக்கு 5000 காயின்ஸ் ஆட் ஆகிறத வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த ப்ராசஸை வந்து டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த லவுட் ஸ்பீக்கர் பட்டன் அப்படின்னு வந்து இருக்குது. அதை வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த டாஸ்க்ஸ் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. போல் ஃபிஷ், டேப் ஜாய், கிவே மாஸ்டர் ஜாக்பாட், இப்படி வந்து நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, அதில் கொஞ்சம் டைம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க.
ஸோ இதை டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் டைம் ஒர்க் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த 2000 காயின்ஸ் ரிவார்ட் அப்படின்னு வந்து கிடைக்க போகுது. ஸோ இந்த பர்டிகுலர் ஆப் வந்து கிவி பிங்கோ. ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியும் நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம். அது மூலமாக உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது நம்மளுடைய எனர்ஜி லெவல் அப்படிங்கிற வந்து 1% வந்து இருக்குது. 6.6K காயின்ஸ் அப்படிங்கிற வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஆர் அப்ராக்சிமேட்லி $0.0066. இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்க்கும்போது கொஞ்சம் குறைய தான். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கூட்டி நம்ம வந்து வேலை பார்த்தா கண்டிப்பாக நம்மளால டாலர்ஸ் வந்து நிறையவே ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதனால அதில் பிக் ரிவார்ட் அப்படின்னு வந்து இருக்குது. அதையும் நம்ம கிளைம் பண்ணி பார்க்கலாமே. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா வின் ஆட்டோமேட்டிக்லி. அதில் சில ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளே ஆட் பட்டன் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணுறோம். அப்போ அவங்க வந்து ஆடை ப்ளே பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் ஆப்பை வந்து காமிப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஆப்பில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா போதும். உடனே ஒரு பிக் ரிவார்ட் லைக் 5000 காயின்ஸ் 10,000 காயின்ஸ் அப்படின்னு வந்து டக்குன்னு ஒரு பெரிய ரிவார்ட் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால நம்ம அந்த ப்ளே ஆட் அப்படிங்கிற வந்து கொடுக்குறோம். அது முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து அந்த பாக்கெட் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்பை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம கொஞ்சம் டைம் ஒர்க் பண்ணனா நமக்கு வந்து அந்த பெரிய ரிவார்ட் அப்படின்னு வந்து கிடைக்க போகுது. அதான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு வழக்கம் போல் நம்ம ஃப்ரீ டைமில் வந்து இந்த ஷார்ட் ரீல்ஸ் அப்படி வந்து பார்க்க போகிறோம். டக்குன்னு உங்களுக்கு வந்து 100 காயின்ஸ் வந்து ஆட் ஆகும். நடுவில் வழக்கம் போல் உங்களுக்கு அந்த ஆட் அப்படின்னு வந்து காமிப்பாங்க. கொஞ்சம் பொறுமையாக அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வழக்கம் போல் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து நமக்கு பேட்ரி ஆர் மேபி எனர்ஜி லெவல் வந்து 5% அப்படின்னு வந்து இருக்குது. டக்குன்னு இந்த வித்ட்ரா செக்ஷன் போகணுன்னு 2% அப்படின்னு வந்து குறையுது. இது வந்து என்ன லெவல்னாலும் சரி. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 23% வச்சுட்டு நீங்கள் வித்ட்ரா போகும்போது மேபி வந்து 13% உங்களுக்கு வந்து காமிக்கலாம். அதனால அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நம்ம வந்து 10.1K காயின்ஸ் அப்படின்னு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆர் அப்ராக்சிமேட்லி $0.01 அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால அந்த வித்ட்ரா ஆர் மேபி அக்கௌண்ட் செக்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ வித்ட்ரா செக்ஷன் போகும்போது $0.01. இப்போ நம்ம ஊர் பைசாவுக்கு இப்போ $1னா 80 ரூபா. அப்போ $0.1 அப்படிங்கிற வந்து 8 ரூபா. இப்போ நம்ம சம்பாதிச்சது $0.01. 80 காசு இல்லை வந்து அப்ராக்சிமேட்லி 1 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து விதின் மினிட்ஸில் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் தொடர்ந்து வந்து இந்த ரிவார்ட்ஸு இந்த பர்டிகுலர் வீடியோஸு ஷார்ட் ரீல்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூடிக்கிட்டே இருக்கும். டெய்லி ரிவார்டை கிளைம் பண்ணி அதுக்கு பிறகு உங்களுடைய பிக் ரிவார்டை கிளைம் எல்லாம் பண்ணிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து $1 அப்படின்னு வந்து ஏர்ன் பண்ணிடலாம். இதில் வந்து பேமெண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பேயர் அப்படிங்கிற வந்து இருக்குது. ஆர்டிஎம் அப்படிங்கிற வந்து இருக்குது. இது வந்து இந்தியன் கண்ட்ரியில் நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா அமேசான் கிஃப்ட் கார்டு இல்லை வந்து பேபால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பார்த்துக்கோங்க, பேயருக்கு வந்து $0.36 வந்து மினிமம் வித்ட்ராயல் ஒரு அப்ராக்சிமேட்லி 24 ரூபா. இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து கேஷ் அவுட் வரப்போகுது. இது வந்து பேயருக்கும் ஆர்டிஎம்க்கும் ஒரே இதுதான். பட் அமேசானுக்கு வந்து பார்க்கும்போது 3 days கேஷ் அவுட் டைம் பீரியட் வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கு வந்து மினிமம் $0.69 இருக்கணும். பேபாலுக்கு மினிமம் $1.04 ஆர் அப்ராக்சிமேட்லி 80 ரூபா. அதுக்கும் 3 நாள் வந்து டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களுக்கு வந்து அந்த கிளைம் ரிவார்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி இல்லை இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் டேக் பண்ணி நீங்கள் வந்து காமிச்சிட்டு உடனே அவங்கள வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணி 8 digit கோடை கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்க போகிறாங்க. அதை எடுத்து இங்கே என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு $0.02 ஆர் அப்ராக்சிமேட்லி 16 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த கான்டாக்ட் அஸ் செக்ஷன் அப்படின்னு வந்து இல்லை. ஸோ சப்போஸ் வந்து நமக்கு வந்து பேமெண்ட் வித்ட்ராயில் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா யார்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ண அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஆப்பில் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற வந்து இல்லை. இதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணுது. நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து நல்ல ஸ்டார் ரேட்டிங் வந்து கிடச்சிருக்கு. 5 star ரேட்டிங் வந்து கிடச்சிருக்கு. பட் 1 star வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து கூகுள்லேயே நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். கிவி ஷார்ட்ஸ் ரீல் ஆப் ரிவ்யூ இல்லை வந்து ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து ரிவ்யூஸ் வந்து பார்க்கும்போது paidfromsurveys.com அதே மாதிரி appbrain.com ரொம்ப ஃபேமஸான டிஸ்கஷன் ஃபோரம் quora.com அதே மாதிரி trendry.comல வந்து இந்த பர்டிகுலர் ஆப் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து paidfromsurveys.comல வந்து பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் ஆப்புக்கு வந்து 1.5 star அவுட் ஆஃப் 5 star அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஓவராலாக இந்த ஆப்பில் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணலாம், எப்படி வந்து ஏர்ன் பண்ணலாம் இப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க.
பட் இதில் வந்து பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் குறைகள் நிறைகள் அப்படின்னு வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ நிறைகள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் ஆப் வந்து வேர்ல்டு வைடாக வந்து இருக்குது. அதே மாதிரி பேமெண்ட் மெத்தட்ஸும் நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது. பட் வந்து நெகட்டிவ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அவங்க கொடுக்குற ரிவார்டும் அவங்க கொடுக்குற காயின்ஸும் ரொம்ப குறைய வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த ஆப் வந்து கொஞ்சம் ஸ்பேம் மாதிரியே இருக்குது. ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின் இல்லை, நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி appbrain.comல வந்து இந்த பர்டிகுலர் ஆப்புக்கு வந்து 4.22 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படிங்கிற ரேட்டிங் வந்து கிடச்சிருக்கு. அவுட் ஆஃப் 31,000 ரேட்டிங்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இதே மாதிரி ரொம்ப பாப்புலரான டிஸ்கஷன் ஃபோரம் கோரால வந்து பார்க்கும்போது ஒருத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது, ஒரு நாளைக்கு 4 to 5 தடவை நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதத்துக்கு உங்களால் $1 ஆர் அப்ராக்சிமேட்லி 80 ரூபா உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணலாம். இதை வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி Trendry.comல ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணுது, நீங்கள் போடுற டைமுக்கும் நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கும் இந்த ஆப் வந்து ஒர்த்தே கிடையாது. ஏன்னா வந்து பேமெண்ட்டே வந்து ரொம்ப குறையதான் வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் கூகுள்லேயும் நம்ம வந்து சர்ச் பண்ணாலே நம்மளால் வந்து பார்க்க முடியுது அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பை நீங்கள் வேறு ஸ்பேமிங் ஆப்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ஆப் வந்து ரொம்ப ஜெனுவினாக தான் வந்து பே பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி பேமெண்ட் மெத்தட்ஸ், அதாவது வந்து நம்ம ஏர்டிஎம் ஆர் மேபி பேயர் வழியாக ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக நம்மளால் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். பட் வந்து நீங்கள் நிறையவே டைம் ஆர் மேபி எஃபர்ட்டை வந்து போட வேண்டியிருக்கும். அந்த ரிவார்ட்ஸு, சேலஞ்சஸு, வீடியோஸு, ஷார்ட் ரீல்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து, அதே மாதிரி ரெஃபரல் ப்ரோக்ராம்லேயும் நீங்கள் வந்து ஒரு பெரிய சர்க்கிளை நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். பட் வந்து பேமெண்ட்டோடைய லிமிட்டேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ உங்களுடைய டைம் அண்ட் எஃபர்ட் நீங்கள் போடும் பட்சத்தில் இந்த பர்டிகுலர் ஆப் வழியாக லோவான இன்கம் பட் டீசெண்டான ஒரு மணியை எடுத்துகிட்டு போகலாம். இப்போ கரண்ட் யங் ஜென்ரேஷனை கரெக்டாக டார்கெட் பண்ணி இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் வந்து ஜெனுவினாக வந்து பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவெரிஸ், உங்களுடைய பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி ஏர்னிங்.